என்னோடு கூட the book of Isaiah, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 41 அதிகாரங்களிலே 17 வசனங்களிலிருந்து நான் இப்படி வாசிக்கிறேன். சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடதார்ப்பேன்னு சொல்லிட்டு எப்படி அதிசயங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார் பாருங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, நல்ல கவனிங்க, these are things that we could not see. நம்ம கண்ணில் என்ன பார்ப்போங்க? உயர்ந்த மேட்டில் ஆறு வருமா? உங்களை கேட்குறேங்க ஒரு கேள்வி, பதில் ஆமா இல்லைன்னு யாரும் ஒரு 5 பேர் சொல்லுங்க. மேடு இருக்குது, மேட்டில் ஆறு வருங்களா? There's a small hill. ஹில்லில் ஆறு வருமா சொல்றாரு. In the hills I will make rivers. Wow. என் கண்ணு என்னதை பார்க்கும்? அதில் வேணா சின்னதாக ஒரு குட்டி ஓட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மழை வர தண்ணி நிற்கும். பார்த்துருப்போம் இல்லையா? அங்கங்கே சின்ன சின்ன மலைகளில், இந்த பல்லவரம் மலையில் போய் பாருங்கள், குட்டி குட்டியாக நேற்று ராத்திரி மழை பெஞ்சா அந்த சின்ன ஓட்டையில் கொஞ்சம் இருக்கும் தண்ணி, அவ்வளோதான். அதில் கர்த்தர் சொல்லுகிறார், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், நல்ல கவனிங்க, பள்ளத்தாக்கின் நடுவே. என்னடா இது? எங்க கற்பாறையில் ஊற்று வரும் சொல்லுங்க. எங்கங்க? எங்க நான் சயின்டிஃபிக்கெல்லாம் பேசலைங்க, நம்ம கண்ணில் பார்க்கறத பேசுறேன் பிரதர். கற்பாறையில் பள்ளத்தாக்கில் எப்படி ஊற்று வரும்? பள்ளத்தாக்குமே வறட்சியா இருக்குது. பள்ளத்தாக்கு என்னது? வேலி. Why does valley describes as valley is because it's dry. பள்ளத்தாக்கில் என்ன உண்டாக்குவாரா? இந்த வசனம் எத்தனை பேர் படிச்சுக்கிறீங்களோ? இன்னைக்கு கொஞ்சம் படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னு கொஞ்சம் விளக்குறேன். பள்ளத்தாக்கில் நீங்கள் பேசும்போதே உங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளை ஒப்பிட்டு கொண்டே இருங்க. இதற்குள்ள நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் ரீசன் பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பள்ளத்தாக்கில் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை, சொல்லுங்க, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும். வனாந்தரத்தில் பார்க்கணுன்னா நீங்கள் போங்க, ராஜஸ்தானில் போய் பாருங்க. நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் இருக்குது, ஏன் நிறைய இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸில் போய் பாருங்கள். இப்போ இங்கே நிறைய வனாந்தரம் மாதிரி சில இடங்கள்லாம் ட்ரை லேண்ட். இங்கிலீஷ் இட் சேஸ் அஸ் ட்ரை லேண்ட், வறண்ட பூமி. நானாக தான் இந்த 21 நாட்களில் ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுத்து சொல்கிறேன், நீரூற்றுகள் பெருகுவதாகன்னு ஜெபம் பண்ணுங்க. பூமியில் பரவாயில்ல, நீங்கள் வாழ்கிற பகுதியில் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏற்கனவே சென்னையில் காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் மாதமே சொல்கிறாங்க. இதோட ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, பெங்களூரில் இருக்கிற நம்முடைய ஒரு சில தம்பதியர் அவங்க சொன்னாங்க, பாஸ் என்னப்பா ஜோம் எப்படிப்பா இருக்குது எல்லாம்? பாஸ் தண்ணி இல்லை பாஸ் பெங்களூரில். சர்ப்ரைசிங். கொஞ்சம் வருஷம் பெங்களூரில் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படிப்பா தெரியல பாஸ், தண்ணி இல்லை பாஸ். பையிங் டேங்கர்ஸ். ஆக்சுவலி ஒரு பட்ஜெட்டு டேங்கருக்காக போகுது. ஃப்ளாட்டில் 10 வீடு இருக்கிறோன்னா 10 வீடு சேர்ந்து போடுற மெயின்டெனன்ஸில் மாதம் 2000 ரூபாய் 2500 ரூபா அதுக்கு போகுது பாஸ்டர். அடே, ஆண்டவர் சொல்கிறாரு வனாந்தரத்தில், சொல்லுங்க என் கூட, வனாந்தரத்தில். அப்போ நம்ம வாழ்கிற பூமியில் நமக்கு வேண்டிய தண்ணீரை கர்த்தர் தருவார். வாழ்கிற பூமி அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. வனாந்தரத்திலே தண்ணீரை தருவார் என்றால் வாழ்கிற பூமியில், ஏங்க இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா, நீங்கள் செய்கிற வேலையில் உங்களை திருப்தியாக்குற சம்பளம் உங்களுக்கு வரணும். புரிகிற ஒரு 10 பேருக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நடப்பதாக. ஐயா, வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டு 9ஆம் தேதியே ஒன்றும் இல்லாதவனா நிற்கிறேன்யா. நான் உன் சம்பளம் உனக்காய் கொடுக்கப்படுகிறது. நீ உன் குடும்பம் போஷிக்கப்படும்படி கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குற ஆண்டவர் உன் சம்பளத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய திரட்சியை கொண்டு வர முடியும். நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லு. நம்புறேன், கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். சொல்றாரு, வனாந்தரத்தில் கேதுரு மரங்கள், சித்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியில தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 20ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும். இதுதான் முக்கியம். What am I saying? What kind of miracle will God do? What you have never seen in your eyes. உன் கண் காணாத அதிசயத்தை கர்த்தர் செய்வார். பத்தலங்க, ரொம்ப எனக்கு 2வது சர்வீஸில் டிப்ரெஸ் பண்ணி விட்டுறீங்க.
நம்ம தான் அதே ஆள் தான் பேசுகிறோமான்ற மாதிரி கேள்வி வச்சிடுறீங்க. என் மேலே பிரச்சனை இல்லை, உங்கள் மேலே பிரச்சனை. யார் நம்புறீங்களோ சொல்லுங்கள். என் கண் காணாத சொல்லுங்கள், நம்புறவங்க சொல்லுங்கள், என் கண்ணு பார்க்க. சரி, அதுதான் அந்த எல்லையை பேசணும் இல்லையா? we define our boundaries by seeing things. கண்ணில் பார்க்குறோம். ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா இன்றைக்கி ஒரு நமக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் ஆகும். அதில் அந்த டார்கெட்டில் ஓடிட்டே இருக்கிறோம். பவுண்ட்ரி அது. ஒரு 1200 வந்துச்சுன்னா ஓகே. நான் வரும்போது அதான் சொல்லிட்டே வந்திருந்தேன். காலைல சொல்லும்போது ஒரு தான் சொன்னேன், நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம் 28ஆம் தேதி சம்பளம் போடுவான். முந்தியெல்லாம் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வேலை செய்யும்போது கூப்பிட்டு அக்கௌண்ட்டுகிட்ட காசை வாங்கிட்டு சைன் பண்ணுவோம். நான் அதுக்குன்னு ரொம்ப வயசானாலும் நினச்சிக்காதீங்க. அப்போல்லாம் இந்த டெக்னாலஜிலாம் இல்லை, கம்ப்யூட்டர்லாம் வந்துட்ட நாட்கள். இப்போ வளர்ந்துருக்கிற விஞ்ஞான உலகத்தில் நான் கடைசியாக வேலை விடும்போதெல்லாம் கூட கரெக்டாக எஸ்எம்எஸ் வந்துடும், மெசேஜிங். இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆக்கிட்டாங்க. ஏதோ போர்ட்டலில் ஆரம்பித்து இந்த போர்ட்டலில் போஸ்ட் பண்ணி என்னென்னமோ போயிடுச்சு, எங்கேயோ போகுது. அப்போ நமக்கே தெரியும் 28ஆம் தேதி நீ பைக்கில் போயிட்டே இருக்கும்போது ஒரு மெசேஜ் டைங்க் வருது, சம்பளம் போட்டிருப்பானுங்க 25,383 ரூபா. பிடிப்பெல்லாம் போக இவ்வளோ தான் வரும். நம்மளே தெரிஞ்சுன்னு அனுப்பிச்சிருப்பானுங்க. போயிட்டு நிறுத்துகிற பைக்கை நிறுத்திட்டு பாக்கெட்டில் இருக்கிற ஃபோன் எடுத்து அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா 25,383 பதில் முன்னாடி இன்னொரு 2 சேர்த்துட்டுக்குது. 2,25,300 எப்படி இருக்கும்? என் கண் ஒன்றை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என் கண் இதை காணவே முடியாத ஒன்றை எனக்கே இருக்கும். தப்பாக போட்டானுங்களா? எப்படி இருக்கும்? யாருக்கும் மாற்றி அமிச்சிட்டாங்க போகுது. நான் நேற்று அப்படி தான் வியந்து போனேன். நான் அப்படி தான் வியந்தேன் நேற்று ராத்திரி. அதனால தான் இப்படி தைரியமாக பேசுகிறேன். நிறைய கொடுக்குறவங்க நின்ட்டாங்க, கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் என்ன. ஆனாலும் தீர்வாக செய்யணுன்ட்டு மோதி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தேவைகள் அதிகம். ஆனால் ஒரு பொறுத்தனையோடு இருக்கிறேன். ஆண்டவரே, இதில் ஐ வில் நாட் ரைஸ் ஃபண்ட்ஸ், லெட் பீப்புள் கிவ். யூ ஹேவ் டு சேஞ்ச் பீப்புள்ஸ் ஹார்ட். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் டொனேஷன்ஸ். ஏன்னா இது ஒரு 2 சபை கட்டுறதை நான் அதுக்குள்ளே விதையாக போட்டுட்டு எப்படியா அந்த வருஷ முடிவுக்குள்ளே 50 சபைகளுக்கு ஃபவுண்டேஷன் போட்டணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்வாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டர்கிட்ட ஒரு பொறுத்தனையோடு சொன்னேன். ஆனால் நேற்றுக்கு எனக்கு 2 ஃபவுண்டேஷன் போட்டு முடித்தோடனே ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. எனக்கு அக்டோபரில் அதை டெடிகேட் பண்ணேன். நான் டேட் ஷெட்யூல்ஸ் பண்ணியிருக்கிறோம். நவம்பரில் இன்னொன்று டெடிகேட் பண்ணேன். அப்போ ஆண்டர் என் இருதயத்தில் ஏவினார், கொஞ்சம் காசு இது கொடுக்கலான்னு வச்சுருந்தா ஆண்டர் சொல்ல தூக்கி அதில் விதைச்சிருன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். 2 இடத்துக்கும், வெஸ்ட் பெங்காலுக்கும் சிக்கிம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறேன். ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இங்கே வந்துட்டேன். ஒரு மெசேஜ் வந்துச்சு, நல்ல சத்தம் வருது. ஏன்னா இந்த சில வாட்ச் மாற்றும் போது ஆப்பிள் வாட்ச் தான் மெசேஜ் வந்துடும். ஆப்பிள் கார்டாகும் போது மெசேஜ் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் வராது, சாரி வாட்சில் வராது. ஸோ வந்துட்டோன்னே சத்தம் கேட்டுச்சேன்னு மைண்டில் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி தான். ஆனால் எனக்கு மண்டையில் ஒரு ஏதோ வந்துச்சே சத்தம். சரி எடுத்து தான் பார்ப்போமேன்னு பார்த்தா நான் யோசிக்காத இடத்துல இருந்து யோசிக்காத ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய தேவையோடு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கே ஒரு சந்தேகம், தெரியாமல் எங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இங்கே பண்ணிட்டாங்களா? நான் ஃபோனே பண்ணேன். அவர் ஒரு பாஸ்டர் வேறு. இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு என்ன அப்படியே சஸ்பென்ஸ்லேயே ஓடிருந்தேன். எவ்வளோடான்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்றைக்குமே யார் எவ்வளோ கொடுக்குறான்னு யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. என் வீட்டில் கூட தெரியாது. அது கர்த்தருக்கு தெரியும். பேரகரி எழுதிந்து இவ்வளோ 5,000 ரூபாய் 3,000 போட்டுதுன்னா அது அமௌண்ட் வேணால் தெரியும். மாதிரி எழுதாவது கொடுக்குறோம், யார் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கு உரியது. நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறவன், அவ்வளோதான். என் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறாரு. ஏன்னா எனக்குரியதை கர்த்தர் நடத்துக்கிறார். அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம். கூட்டணி பாச என்ன பாச இல்லை பாச கர்த்தர் அனுப்ப நான் தான் அமிச்சோம், நாங்கள் தான் அமிச்சோம். கர்த்தர் சொன்னார் அமிச்சோம். கண் காணவே இல்லை, கண்ணில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒண்டி இல்லைங்க, இங்கே எல்லாருக்கும் செய்கிறவருங்க. சொல்லுங்கள், எல்லாருக்கும். நீங்கள் நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு நமட்டு சிரிப்பு வந்திருக்கலாம். 25,000 எப்படி 2 லட்சம் ஆடுற மாதிரி? ஏங்க எப்படி முடியாதுங்க? எப்படி முடியாது? மோசே ஒரு நாள் உட்காந்துன்னு கேட்குறாரு, ஐயா ஆண்டவர் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு எல்லாம் கறி கேட்குறானுங்களே, எத்தனை ஆடுகளை ஓட்டிட்டு வந்து எத்தனை கோழி அடித்து கேட்குறான். மோசே எல்லா அற்புதங்களையும் பார்த்துட்டாரு. சமுத்திரம் பிளந்ததை பார்த்தார்,
வாதைகள் வந்து அதை டக்கு டக்குன்னு கர்த்தர் எரப் பண்ணிக்கிறது, அப்படியே டக்கு டக்குன்னு ஆண்டவர் மாற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த மோசேக்கு இவர்கள் கேட்ட ஒரு கேள்வி அந்த பரிமாணத்தை விட்டு வேற ஒரு சூழலில் கேட்குறாங்க. அவன் இருக்கிறது வனாந்தரத்தில் உட்காந்துட்டு எங்களுக்கு நாக்கு செத்துடுச்சு, எங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், கறி நாங்கள் சாப்பிட்டவங்க, கறி சாப்பிட்டு நாங்கள் பழகினவங்க, நான் வெஜிடேரியன் இல்லாமல் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவன் மோசே போய் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? அவர் ரீசனிங்லாம் பண்ணுறாரு, பார்த்துக்கிறீங்களா? ரீசனிங் பண்ணுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், நிறைய பேர் தெரிஞ்ச உட்காந்துருக்கு. ரீசன் பண்ண, ஆண்டவரே நான் ட்ரக்கெல்லாம் அடித்து அங்கங்கே பக்கத்தூரில் இதெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்தாலும் இது எப்படி நடக்கும்? இவ்வளோ பேர் இருக்கிறானுங்களே. நம்ம வீட்லேயே கறி வாங்கும்போது 4 பேருக்கு வாங்கும்போது நல்லா வாங்கிடுவோம், 40 பேர் வந்துட்டாங்கன்னா யோசிப்போம் ஆளுக்கு 2 பீஸ் தரலாமான்ட்டு. இந்த கல்யாணத்துக்குலாம் பிளான் பண்ணுறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, பண்ணுறவங்ககிட்ட சமைக்கிறவங்ககிட்ட, சார் ஆளுக்கு ஒரு பீஸ் வர மாதிரி பண்ணுங்கள் சார், ஆள் நல்லா சாலிடாக ஒரு பீஸ் வரணும், இன்னும் ஆளுக்கு 1 கிலோ போடுவீங்க நீங்கள். நம்ம மண்டையில் we customize things. Likewise Moses is asking God, how is this possible? Lord, it's not possible. These people are strays, they are going on asking me something that I cannot even do. என்னால பண்ண முடியாத கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, டே இவ்வளோ செய்த என்னுடைய கரம் குறுகி போயிருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாதி பேருக்கு அப்படியே சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சின்ன வயசில் பாடுவாங்க எங்களுக்கெல்லாம், அந்த இதை ஆட்டிக்கிட்டே அப்படியே இருக்குது போது என் பிரசங்கம், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதான் சொன்னேன், if you choose to sleep, sleep. If you want to be awake and listen what God wants to deal in your life, உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறதை விழித்திருந்து பெற்றுக்கொள்ள இதை ஒரு வாய்ப்பாய் மாற்றிக்கொள்வா என்றால் கர்த்தர் நீங்க மாத்திட்டாரியா? உங்களை விட நான் ரொம்ப தூங்கவே இல்லை. 1 மணி என் வைஃப்டாக தான் சொல்லுறேன், 1 மணி தான் படுத்தேன், தூங்கி நினச்சேன், என்ன மண்டை ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்குது, இப்போலாம் தூக்கமே இல்லை. ஏன்னா நாட்கள் கம்மியாகுது, பண்ணணும் அப்படி தீவிரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது 2:10 திருப்பி விட்டேன். என்னடா அதுடே காலையில் திருப்பி அதுதான் ஒரு மாதிரி, நம்ம நாளைக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுவோம், ஏன்னா நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நான் கிளம்பணும் தேனி போகிற மீட்டிங்ஸ்க்கு, எனக்கு சாயங்காலமே பிரசங்கிக்கணும். அப்படியே மண்டையிலலாம் ஓடுது, இன்றைக்கி தூங்கலாம் நாளைக்கு தூங்கலாம், அவ்வளோதான், ஐயோ எப்படி வண்டி ஓட்டுவோம், போகணுமே அவ்வளோ தூரம் போகணும், இதெல்லாம் ஓடும். இப்போ பார்த்துட்டு தூங்கிட்டு கரெக்டாக டான் எழுந்து கிளம்பி எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க. என்ன கூட உட்காந்தா நான் பாட்டு எதாவது யோசனை நானும் தூங்கிடுவேன். அப்படியே நான் ஏன் இதை பேசுகிறேன் தெரியுமா? நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உன்னை வியக்க வைக்கிறவர். உன் கண் காணவே இல்லை, அவாந்தர வெளியிலே கர்த்தர் ஆறுகளை உண்டாக்க முடியும். நான் சொன்ன நம்பரை கர்த்தரால் ஆட் பண்ண முடியும். இல்லாத சூழ்நிலையில் அந்த 2ஓடு கூட சேர்த்து இன்னும் 5 கூட கர்த்தர் ஆட் பண்ணி உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். இந்த ஆண்டவரை நீ விசுவாசிப்பா என்றால் அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணில் பார்க்கல அதை செய்யறது தான் அதிசயம். கண்ணில் பார்க்கறத செஞ்சுட்டாருன்னா அது அதிசயமா? இல்ல. It's not a miracle. What I see in my eyes, is this a miracle? No. Because what I expect as my salary, it comes, is not a miracle. நான் எதிர்பார்க்கிற சம்பளம் வருது, அது மிரக்கல் இல்லை. ஆனால் நான் பார்க்காததை கர்த்தர் செய்யும் பொழுதுதான் அதிசயமாய் மாறுகிறது. எத்தனை பேரோடு கூட சொல்லுவீங்க, அப்படிப்பட்ட அதிசயங்களை நான் காணுவேன். அப்படிப்பட்ட அதிசயங்களை சொல்லுங்க, உங்க வாயில நீங்க அறிக்கையிடுங்க. அப்படிப்பட்ட அதிசயத்தை, நான் நிற்கிற பூமி நிலை குலைந்து அசைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தரை நம்புகிறேன். இந்த சூழ்நிலை நடுவில் உச்சத்தில் நான் நம்புறேன், கர்த்தர் எனக்கு அதிசயங்களை செய்வார். இதுல இருந்து கர்த்தர் என் வியாபாரத்தை, என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பத்தை, சமாதான சீர்குலைவுகளை ஆண்டவர் மாற்றி ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வர ஏதுவாய் மாற்றுவார். உன் கண் காணவில்லை, சொல்லுங்க, என் கண் காணவில்லை. 48 டக்குன்னு வாங்க, நேரம் ஓடிடுச்சு. 48வது அதிகாரங்களிலே 5ஆம் வசனத்திலிருந்து வாசி. அதே ஏசியால தான் டிராவல் பண்றேன். ஏசியா 41 வாசி. இப்போ ஏசியா 48 5வது வசனத்தில், என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்று நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டது என்று நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளுக்கு முன்னே உனக்கு அறிவித்து உனக்கு அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகள் எல்லாம் பார். நீ சிலதை கேள்விப்பட்டிருக்கிற, அதெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு இப்பொழுது நீங்கள் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகள் உனக்கு
தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப முக்கியமான 7ஆம் வசனத்தை கவனிங்க. அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுது உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. சில விஷயங்கள் நமக்கு கேட்டிருக்கிறோம், நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்பே அவைகளை நீ என்ன பண்ணுவ? கேள்விப்படவே இல்லை. அல்லேலூயா. Number 1, God will do wonders that your eyes have never seen. God will do wonders that your ears have never heard. உன் செவிகளில் கேட்டதில்லை. நமக்கு சில விஷயம்லாம் கேட்டிருக்கிறோம், இப்படி நடக்கும்னு கேட்டிருக்கிறோம். கேட்கவே இதுவரை கேட்டே இராததை கர்த்தர் செய்கிறது தான் அதிசயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அப்படி கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, நான் கேட்கல, நான் பார்க்கல, கர்த்தர் அதை எனக்காய் செய்வார். இன்னொரு வசனத்தை நான் இந்த எப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார் என்பதை சொல்லுகிறதுக்கு உங்களிடத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். இதே புஸ்தகங்களே 64வது அதிகாரத்துக்கு வாங்க. கம் with me to 64, chapter 64. 64வது அதிகாரங்களை சொல்றாரு. நீங்கள் 3வது வசனம், the book of Isaiah chapter 64 verses 3. நாங்கள் எதிர்பார்த்திராத, நீங்க நானே சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை இந்த ஆண்டவர் செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில பர்வதங்கள் உருகி போயின. ஏன்னா தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்து முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை இங்க பார்க்கறது, 2த்தையும் பேசி 3வது சம்மப் பண்றார் ஆண்டவர். அப்பா, நீ பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, நீ ஒரு நாள் நினைச்சதே இல்லை. யாருக்கெல்லாம் அப்படி நடக்கணும்னு சொல்றீங்களோ, நான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். The Lord will surprise you. எத்தனை பேருக்கு அந்த சர்ப்ரைசஸ் பிடிக்கும்? எத்தனை பேர் சர்ப்ரைஸ் பிடிக்கும்? கொஞ்சம் பேர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு சர்ப்ரைஸ்னா தெரியுமா, இங்கிலீஷில் சொல்லிட்டேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வியந்து போகுதா, அதிர்ச்சி, உன்னை எதிர்பார்க்கலையடா, எப்படா வந்த, நேற்று ராத்திரி தான் பேசுனேன், நீ துபாயில் இருந்த. இல்லைப்பா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி உங்கள் பர்த்டேக்காக நான் என்ன பண்ணேன், வந்தேன். இல்லை, சர்ப்ரைஸ், இன்ப அதிர்ச்சி. தேங்க்யூ ஜாஷுவா. என்னதுங்க? ஆமாம். ஏங்க, விசுவாசியை கர்த்தர் சர்ப்ரைஸ் பண்ணுறதோட வேலைங்க. இஃப் யூ திங்க் இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் டாக்டரின், டோன்ட் டேக் இட். வினோதமான உபதேசமாகுது, எனக்கு வேணாம் சர்ப்ரைஸ்லாம் எடுத்துக்காதீங்க. எனக்கு சர்ப்ரைஸ் வேணும். I wanted to see surprises. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நீ கேட்டதில்லை, நீ பார்த்ததில்லை, நீ உணரவே இல்லை. நாங்கள் எங்கள் மகன் இந்த வருஷம் பர்த்டே கொண்டாடும் போது அவருக்கு 18ன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், முன்னாடியே தீர்மானம் பண்ணி அங்கெல்லாம் பேசிட்டு, அவர் கேங்டாக்ல இருந்தார் சிக்கிமில். சொல்லிட்டேன், நீ அங்கே இருக்கிறப்பா, இந்த வாட்டி 18th பர்த்டே உன்னை என் கூட கொண்டாட முடியாதுன்னு நினைக்கிறோம். எனிவே யூர் டூயிங் இன் மிஷன்ஸ். அங்கே எல்லாம் யூத்தோட செலிப்ரேட் பண்ணலாம் பேசிக்கிச்சு. அப்படியே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு. காலையிலேருந்து ஆஸ் யூஷுவல் விஷ் பண்ணியாச்சு. மிட் நைட்டில் விஷ் பண்ணுறோம்ல, இப்போ தான் அந்த கல்ச்சர் வந்துச்சு. 12 மணிக்கு விஷ் பண்ணியாச்சு, காலையில் விஷ் பண்ணியாச்சு. நான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். இங்கேருந்து கிளம்பி போனால் நீங்கள் பேக் டோர்லேருந்து அங்கே போயிட்டு பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ராணி போன்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் பேசிட்டே போகிறோம். நான் தான் வண்டியை ஓட்டு போகிறேன். அப்போ சொன்ன எப்படா இருக்குது, எப்படி ஹவுஸ் செலிப்ரேஷன் போயிட்டா? இல்லை டாடி, இன்றைக்கி ஃபாஸ்டிங் நினைக்கிறேன். ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் பண்ணுறாங்க, சாயந்தரம் ஏதோ பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ப்ரிப்பேர்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ வண்டர்ஃபுல், ஓகேப்பா, சம் ஆஃப் யூ கோயிங் டு மிஸ் யூ. இந்த வாட்டி இந்த 18th பர்த்டே உன்னை மிஸ் பண்ணுறோம், பார்க்கவே முடியல, அப்படிலாம் பேசிட்டு அங்கே போயிட்டு ஏற்கனவே எல்லாத்தையும் பிளான் பண்ணதுனால அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 5-10 இடங்களுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க்கில் காரை நிறுத்திட்டு, காரணம் நம்ம காரை எடுத்துகிட்டு போகலாம், அங்கே ஒரு கார் வச்சுக்கிறோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வர சொல்லிட்டேன். பாஸ் ஜோயல் வந்தார். பாசார் எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லைட்லாம் டிம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் பேசிவிட்டு நவ் டிமோத்தி வில் கம் அண்ட் கட் த கேக் அப்படின்னு கூப்பிடும்போது நாங்கள் பின்னாடி நின்றுக்கிறோம். அப்படி அவனுக்கு ஒன்றுமே புரியல, எங்களை பார்க்குறான். இப்போ தானடா 15 நிமிஷம் முன்னாடி பேசுனீங்க, செலிப்ரேட் பண்ணி சாப்பிடு தூங்கலாம் சொல்கிறீங்க, எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க? நான் பேசும்போது நீங்களே யோசிக்கலாம்ல. வியப்பு. நம்முடைய ஆண்டவர் வியக்க வைக்கிறவர், விவரிக்க முடியாத செய்கிறவர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான்
உணரவே இல்லை. அப்படிப்பட்டதை என்னுடைய ஆண்டவர் செய்கிறார். எத்தனை பேர் அப்படி 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 வேணுன்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியவே. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவ்வளவுதான் நான் நிர்ணயிச்சு ஓடிட்டே இருக்கிற ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் வியக்க வைக்கிறவராய் இருக்கிறேன். இந்த மாதத்தில் அந்த வியப்பு வரும். நான் பேசுகிறேன் என்றால் நானா பேசல பிரதர் சிஸ்டர் தம்பி, நானா பேசல, ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நான் இதை தான் பயங்கர போராட்டத்தோடு கூட நின்று ஆண்டவரே இது நடக்கணும். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் இங்கே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்டதை கர்த்தர் வியக்க வைப்பீங்க. ஆண்டவர் எனக்கு அப்படி காண்பித்து கொண்டே இருக்கிறார். காமிச்சிட்டே இருக்கிறார். All the examples. Even on Friday I went to see somebody who called me to just pray. ஒரு கம்பெனிக்காக ஜெபம் பண்ணுவாங்க நிறுவனம். நான் நினைச்சேன் சரி ஏதோ சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க கூப்பிட்றோம். அங்கே போனால் பெரிய இடம் பிரம்மாண்டமாக இருக்குது. என் கண்கள் பூரிக்கிறது. இந்த சபையை சேர்ந்தவங்க தான், இங்கே வளர்ந்தவங்க தான். இப்போதைக்கு ஒரு ரிவீல் பண்ண வேணான்னு என்ன கொஞ்சம் சஸ்பென்ஸில் வச்சுக்கிறதுனால சொல்ல. நான் அது அவ்வளோ தூரம் போயிட்டு பசங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு எங்கள் எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் நினச்சேன் சரி இது சின்னதாக இருக்கும் போகுது. இங்கேருந்து போயிட்டு மேப்பை போட்டு அங்கே போனால் எங்கடா கடை பார்த்தா பெரிய பில்டிங்கு, பெரிய காரியங்கள். கர்த்தர் வியக்க வைக்கிறவர். ரூத் ஆண்ட்ரூக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இங்கே அநேகர் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. அவள் ஒரு வாலிப பிள்ளையாக இருந்து இங்கே வந்து ஆண்டரை ஏற்று ரட்சிட்டு பட்டு இங்கே அவங்க திருமணமாகி ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆனால் பிரெயினில் ஒரு ஹேமரேஜ், ரத்த கசிவு. அது விதமாய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம். லாஸ்ட் August 17 she started walking, she started sitting. 17ஆம் தேதி August 17 படுத்தவ உட்கார்ந்தவ இது வரைக்கும் எழுந்துக்க முடியாது இருந்தால் என்று தான் நான் கடந்த முறை வரை பார்த்து கொண்டிருந்தேன். நான் போகும்போதே யோசிச்சுட்டு போகிறேன். ஏன்னா இப்படி சிலரை நான் எப்படியாவது மாத்திர ஒரு மாதிரி சந்திக்கணும். இவங்களாம் எங்கள் பிள்ளைங்க. திருமணத்தை நடத்த அவங்க கடந்து வந்த பயங்கரமான போராட்ட சூழ்நிலைகள் நான் விவரிக்க நேரமே இல்லை. அது சொல்கிறதுக்கு டூ மச். மருந்தெல்லாம் கொடுத்து தூக்கிட்டே போயிட்டாங்க, ஊரை விட்டு கேரளாவுக்கு தூக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் மீட்டு கர்த்தர் எத்தனையோ அதிசயங்களை செய்து நிலைப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருகிற காலத்தில் இப்படிப்பட்ட அதிர்ச்சி. அவன் பிஸ்னஸ் இப்போ தான் பிக்கப் ஆச்சு, இன்டீரியர் பிஸ்னஸ் பிக்கப் ஆச்சு. இல்லைனா இது ஒரு பக்கம் படுத்துட்டு அவன் இடத்த சொன்ன சாட்சி அதுதான். சாட்சி சொன்னது தான், பாஸ் எனக்கு என்னுடைய ஸ்ட்ரெஸ், அது என்னுடைய லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு பதப்பதிப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கத்தி எடுத்து காயை வெட்டினா பயமாக இருந்துச்சு. இந்த கத்தியை திருப்பி நான் குத்திப்பேனான்ட்டு ஒரு மாடியில் நின்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இப்படி பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பைக் ஓட்ட முடியல பாஸ்டர், ரோட்டில் எந்த வண்டி இடிச்சிருவானோன்ற பயத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இவ ஒரு பக்கம் போராட்டம், பிள்ளைய ஸ்கூலில் விடணும், ஃபைனான்ஷியல் க்ரஷஸ்ஸு, மருத்துவ ரீதியாக டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு சொல்யூஷன் இதுதான். கடந்து போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் ஜெபம் பண்ண போகும்போது இது சிம்பிள் கிடையாது சார். But I prayed, God, every time I go and see her the same way, God, why don't you do something different as I preach this word? கலம்போது சொல்லிட்டு நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன், வேற மாதிரி காமிங்களே ரூத்தை. எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்குது. வீட்டுக்குள்ளே போனால் நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்குறா, சாட்சி சொல்கிறாங்க. ஆனந்த் சொல்ற, பாஸ்டர் ஒரு வருஷமா எழுந்து நிற்காதவா நடக்காதவா நடக்கிறா பாஸ்டர். ராதாமா சே கோரேன தானாமா, பள்ளத்தாக்கிலே அருவிகளை கொண்டு வருகிறவர் என்னுடைய ஆண்டவர், வறண்ட பூமியிலே நீர்ப்பாய்ச்சி. நான் இந்த வாரத்தில் தான் சார், இந்த வாரத்தில் நடந்து தான் சார் சொல்கிறேன். they might be watching live. ஆனந்த் சொல்கிறது தான், பாஸ்டர் நடக்க வச்சு உருப்படியாக்கி பெரிய சாட்சியை கூட்டும் சர்ச்சில் நிறுத்தி பாடங்களுக்கு கத்தர் கொண்டு போகிறது எங்களை ஏதுவாய் கத்தர் மாற்றி இங்கே நடக்கிறதா சொல்கிறேன், பைபிள்லேயும் சொல்கிறேன், இங்கே நடக்கிறதையும் சொல்கிறேன். என் தேவன் அதிசயங்களை செய்கிறவன். ரொம்ப ஆச்சரியம். உட்காந்து பேசுகிறா, நம்ம சாப்பிட்றியாமா? சாப்பிட்றேன் பாஸ்டர், நல்லா சாப்பிட்றேன் பாஸ்டர். லைவ்னால ரொம்ப சங்கோச்சப்பட்டு பேசுகிறேன். she could not even go alone to toilet. ஸோ when அவர் வெளியில் போகும்போது அவளுக்கு அதை அவளை எப்படியாவது இது பண்ணுறதுக்காக பிள்ளைங்களை மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. புரிஞ்சுப்பீங்க, ஒரு புருஷனுடைய எல்லைன்னு ஒன்று இருக்குது. எனக்கெல்லாம் கேட்கும்போது என்ன ஆண்டவரே, என்ன வாட் கேன் ஐ சே? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்ஸில் நிற்க வச்சு நான் ஆண்டரை நம்புப்பா ஜெபம் பண்ணுறேன் இப்படிதான் சொல்லிட்டு வருவேன். நீ பயப்படாத. ஆனால் ஒவ்வொரு முறை நான் சொன்னது என்ன, நான் இதான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு சாட்சியை வச்சிருக்கிறாரா,
ஆண்டவர் ஒரு சாட்சி வச்சிருக்கிறாரா, எனக்கே ஒரு டென்ஷன் தான் வரும்போது, ஆனால் ஆண்டவர் இதை உயிர்ப்பிச்சிருவார், காரியங்களை மாற்றிடுவார், மருத்துவம் கைவிட்டுரும். என் கண்ணில் அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டது சிலது தான், ஆனால் என் காதுகள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். அல்லேலூயா. நான் நிர்ணயிக்கிறது ஒன்று, ஆனால் நான் எதிர்பார்க்கிறதை கடந்து கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவனுடைய ஆண்டவர். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, see I have a definition about how God could do in my life. ஒரு டெஃபினிஷன் எனக்கு தெரியும், ஆனால் அந்த டெஃபினிஷனை கடந்து, அந்த எல்லையை கடந்து கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்களோ சொல்லுங்க. என் கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, நான் உணரவே இல்லை அப்படிப்பட்ட இன்ப அதிர்ச்சிகளை, வியக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் எனக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நம்புவை இந்த மாதத்தில் நான் சொல்றேனே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். சனிக்கிழமைகளிலே சாட்சி எங்க படிக்கிறேன், சனிக்கிழமை ஆராதனையில், சனிக்கிழமை ஒரு சர்வீஸ் இருக்குது, இது மாதிரி பயங்கர 2 மடங்கு 3 மடங்கு ஃபில் ஆகும். இப்போ எப்படி தெரியுமா, லிஸ்ட் ஏறிட்டே இருக்குது. சாட்சி படிக்க படிக்க முந்தியெல்லாம் ஒரு 3 சாட்சி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு, எனக்கு அதனால தான் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருமா, மொபைலில் படிக்கிறது எனக்கு கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ சாட்சிகள் சனிக்கிழமையில் உட்காந்து பாருங்க வாங்க. ஒரு வாரம் ஜெப தேவையாக இருக்கிறது, அடுத்த வாரம் அது சாட்சியாக மாறிடுது. சொல்லுங்க, ஒரு வாரம் ஜெப தேவை, அடுத்த வாரம் அது சாட்சி. சொல்லுங்க, ஜெப தேவையை ஜெபத்தோடு கூட ஜெபிச்சிட்டே இருக்க கர்த்தர் விட மாட்டார். அதை கர்த்தர் அற்புத சாட்சியாய் மாற்றி முடிக்கிறார். வாயை தரங்க, ஒரு அற்புதத்தை சொல்லுங்க. ஓ Father, you are a powerful God, Lord. We believe in your miracles today, Lord. We believe in your wonders. இன்றைக்கு இப்படி அதிசயம் செய்கிற வல்லமையை நாங்கள் நம்புகிறோம். என் கண் காணவில்லை, எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். என் தகப்பனார் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் என்கிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்து ஒரே வாரத்தில் போயிட்டாரு. நிறைய முறை சொல்லிட்டேன், எனக்கு திரும்ப சொல்கிறது எனக்கு நேரம் இல்லை. ஆர்டன் பண்ணார், அடுத்த வாரம் போயிட்டாரு. எத்தனை ஆயிரம் முறை சொல்லிட்டேன்னு தெரியல, எனக்கு 20 வருஷத்தில் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்னிலேருந்து ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். திரளான ஜனங்கள் உன் வெளிச்சத்திடத்தில் வருவார்கள், ஜாதிகளை கொண்டு வருவேன், தேசங்களை கொண்டு வருவேன். இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, ஆன்லைன்ல இது மாறிட்டு இருக்குது. ஆனா ஆன்லைன்ல மாத்திரம் ஈச்சலை போல இங்கேயும் கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு ஆட்களை சேர்த்து கொண்டே இருப்பார். ஆன்லைன்ல வந்திருக்கிற சிலர்லாம் இங்க வர்றீங்க, அது மூலமா தான் கனெக்ட் ஆனீங்க. உங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ஆன்லைன் மூலமா கர்த்தர் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஈச்சலை போல ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு காலம் வரும், நான் வியந்து போவேன். இது கர்த்தரால தான் ஆகும், என்னை அழைச்சவரால் இது நிச்சயமாய் நடக்கும். யாருக்கு நடக்கும் அதான் முக்கியம். அதை பேசி முடிச்சிடறேன். இல்லை சும்மா நம்ம ஆரவாரமாக இருந்தால் எல்லாருக்கும் இல்லைங்க, யாருக்கு நடக்கும் 3 காரியத்தை சொல்லிடுறேன். நிறைய இருக்கலாம், ஆனால் I've selected 3 things to say. யாருக்கு அதிசயங்கள் நடக்கும் சொல்லுங்க. ஆண்டவர் முதலாவது என்னிடத்துல சொன்னது, ஒரு எனக்கு கொண்டு வந்தது என்னன்னா, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவத்தை வேதாமத்தில் வாசித்து இருக்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு நல்ல சிநேகித குடும்பம் இருந்தாங்க. 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவார். அந்த வீட்டில் எதிர்பாராத ஒரு வியாதி வந்துடுச்சு. மரணத்துக்கு ஏதுவான வியாதின்னு கேட்டால் அவர் செய்கிற ஊழியத்தில் அப்படியே நின்ட்டார். இது பலமுறை வாசித்துருக்கிறீங்க இல்லை? எனக்கு இதில் ஒரு காரியத்தை கர்த்தர் இதில் சொல்லும்படி கேவினார். எல்லாம் நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இவங்க ஆண்டவர் வரத்துக்கு 2 நாள் தங்கிட்டு வர்றாரு. 3 நாள் தங்கிட்டு வரும்பொழுது இந்த வீட்டுக்கு வர்றாரு. இப்போ வீட்டில் இருந்தவங்க யோசித்தாங்க, மார்த்தாலும் மரியாதை என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு பாஸ்டரா நம்ம வீட்டு சொந்தக்காரா அவர் வர்றாரு, ஆனால் நம்மளை விசாரிச்சுட்டு நம்மளை என்ன பண்ணுவார், துக்கம் விசாரிச்சுட்டு போயிடுவார். அப்படிதான் என்ன பண்ணுறாங்க அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க, லாசருடைய மரணத்தை குறித்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். சும்மா அவர் துக்கம் விசாரிச்சுட்டு போயிடுவார். ஆனால் இவர் வந்தவருக்கு எதிர்கொண்டு ஓடுறாங்க. சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஆயிடுச்சு, ஒரு இழப்பான உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சொந்தக்காரங்க வருவாங்க, நம்ம அவங்கள காத்துந்தோம், ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுவோம். அந்த மாதிரி ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓடினவங்ககிட்ட இவர் என்ன பண்ணுறமா, நில்லுமா கல்லறைக்கு போகலாம் அப்படின்றாரு. அது கல்லறைக்கு எதுக்குயா? நம்ம சொல்லுது, கல்லறைக்கு எதுக்கு, முடிஞ்சிச்சு. அந்த காலத்துடைய முறைமை போயிட்டு நாங்கள் வச்சுட்டோம், அதை கல்லெல்லாம் போட்டி அதில் மாதிரி வச்சுட்டு சீல் பண்ணிட்டு வந்துட்டோம். எதுக்கு கல்லறைக்கு? அது சொல்கிறாரு, இல்லை கல்லறைக்கு போனோம். அங்கே போயிட்டு சொல்கிறாரு, திடீர்னு அங்கே போய் வேறு மாதிரி பேசுகிறாரு. கல்லறையாண்ட கூப்பிட்டு போயிட்டு இவங்களுக்கு வேறு மாதிரி பேசுகிறாரு, கல்லை புரட்டுன்றாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, என்னம்மா வேறெல்லாம் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, அது என்ன சொல்லுதுன்னா,
செத்த போனோம். அன்னைக்கு என் சகோதரன், அன்னைக்கு நீங்க வரல, நீ கல்ல போட்டுறீங்க, அது 3 நாள் ஆகி பெணமாயிடுச்சு. இது நாருமேன்றா. என்ன சொல்றா? இது நான் பேசுகிறது சும்மா கதை சொல்லிட்டு போல. ஐ எம் நாட் ஹியர் நரேட்டிங் சம்திங். நீங்க புரிஞ்சுங்க. உங்க வாழ்க்கையில சில கேள்வியோடு கூட போய் கொண்டிருக்கிறீங்க. இது எப்படி ஆகும்? இஸ் தேர் a possibility? கல்ல புரட்டுன்றார். அவன் என்ன சொல்றது? What are you talking? The body has decomposed completely. We have not put any medication to that. இன்னைக்கு நாச்சுக்கோ ஒரு 7 நாள் 10 நாள் வைக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சா, ஒரு ஊசியை குத்தி வைக்கிறான், சொந்தக்காரன் வைக்கணும். அன்னைக்கு அந்த டெக்னாலஜியோ அந்த சயின்டிபிக் மெத்தட் இல்லை. இவங்க வச்சுட்டா முடிச்சிருச்சு. நீங்க வரல, நாங்க கூப்பிட்டோம், நீங்க வரல, விட்டுடுங்க. இப்ப போய் கல்ல புரட்டுன்றீங்க. கல்ல புரட்டு புரட்டிட்டு என்னோட பாருங்க. அந்த ஒரே வசனத்தை மாத்திரம் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. The book of John chapter 11. அந்த ஒரு வார்த்தையை தான் உங்களிடத்தில் நான் முதல் வார்த்தையாக சொல்ல விரும்புகிறேன். The book of John, யோவான் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எப்பா, இயேசு அவளை நோக்கி என்ன சொல்றார்? நீ விசுவாசித்தால். In English it says, if you believe, you will see wonders. இன்னைக்கு காலையில யாருக்கு அற்புதம் நடக்கும் தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். The one, because I keep giving this alteration, இல்ல அந்த ஒரு கரெக்டாக ஒரு ஆல்பபெட்லேயே கொடுத்தா ஞாபகம் இருக்குன்ட்டு. The one who is willing to persuade. யார்? கர்த்தர் செய்வார். கர்த்தர் என்னை விட மாட்டார். ஆண்டவர் அந்த அற்புதத்தை நிச்சயமா எனக்கு செய்வார். மரித்தாலும் உயிரோடு எழுப்புவார். என் தேவனால முடியாது எதுவல்ல யார் நம்பிக்கொண்டே இருக்கிறார்களோ அவளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி, ஒரு சர்வே பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லை? அப்போ நமக்கு அதுக்குள்ளேயே அதை உட்காந்துரும். அதனால தான் இதெல்லாம் பேசி உடைச்சிட்டே வர்றேன். உன் மனுஷ எல்லைகளை கர்த்தர் உடைக்கிறவர். அவர் செய்கிறதற்கு ஒப்பீடு கிடையாது. அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை. அவரை விசுவாசிச்சா போதுன்றார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஆராதனை ஒரு 10 பேர் நம்பி கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இது மறிச்சிடுச்சு, இது ஒருவேளை இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நான் இந்த காலையில் விசுவாசிக்கிறேன். அன்று விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள துளிர் விடும் என்றால் கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. ஆமே, நீங்கள் பேசின உங்கள் கோட்டு வாயெல்லாம் போயிடும். நல்லா பேசுங்க, வாயை தந்து பேசுங்க. எவ்ரி யார்னிங் வில் கோ அவுட் ஆஃப் யூ. லெட் த வேர்ட் கம் அவுட் ஆஃப் யூ. உங்களிடத்துல இந்த வார்த்தை புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே இந்த வியாபாரம் இவ்வளவுதான் நிறைஞ்சி பாருங்க. ஒரு வியாபாரத்தை கர்த்தர் 10 வியாபாரமாய் மாற்ற வல்லவர். நான் சும்மா ஏதோ பேராசையில் பேசல சார். ஒரே கடையை 10 கடையா இதே எல்லைகளுக்குள்ள இதே சென்னை பட்டணத்தில் 10 இடங்களில் உன் கடையை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். உன் நிறுவனத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். உன் குடும்பத்தில் இது மரிசே போச்சு. இந்த உறவு இனி இதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த படிப்பு வர்றதுக்கு ஞானத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மூலையில இனிமேல் என்ன செஞ்சாலும் சுட்டு போட்டாலும் இனி இதற்குள்ள ஞானமே வராது. ஞாபக சக்தியே எனக்கு இல்லை. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் தேவனால முடியாது என்ன இருக்கிறது? இந்த வேலையில் இவ்வளவுதான் சார். I am moving out of this job. இவ்வளவுதான் சார் செய்வாங்க. இதுக்கு மேல அவனுக்கு கொடுக்கிறதுக்கு அவன்கிட்ட பிசினஸே இல்லை. அப்ப எப்படி அவன் சம்பளத்தை உயர்த்துவான்? கர்த்தர் செய்ய முடியும். லாசரு உயிரோடு எழுப்புறார்னா நீ விசுவாச உனக்கும் செய்ய வல்லவர். முதல் குவாலிஃபிகேஷனே சொல்லுங்களேன், சொல்லுங்க. A person who is willing to persuade. யார் அதை உறுதியாய் பிடிச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா அமைதலாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதனால தான் அற்புதம் நடந்துச்சு. வாண்டர் வாங்க ஆண்டரே அத்தடிக்க. நீங்க வேற அன்னைக்கு பார்த்தீங்க சகோதரன், நம்ம நண்பன் நல்லா இருந்தா வாங்க வீட்டுக்கு போயிடலாம், சாப்பிட்டு கிளம்புங்க சொல்லல. கல்லை புரட்ட சொன்ன விசுவாசத்தோடு புரட்டினபடினாலே மரித்து செத்து நாரி கொண்டிருந்தவர் எழுந்து உயிரோடு வந்துட்டாயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எது உன் கையை விட்டு போயிருக்கிறது, எது உனக்கு நீ வாய்ப்பே என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்வார். நான் இயேசுவின் நாமத்தில் இங்கே சொல்கிறேன். என் கண் கூட எத்தனையோ அதிசயங்களை பார்த்துருக்கிறேன். ஸ்ரீலங்கா தேசத்தில் பிரசங்கிச்சே இருக்கும்போது கட்டி உடஞ்சி விழுந்துச்சுன்னு சாட்சியை அவங்களெல்லாம் நான் கையை கூட தொடலை. பேசிட்டே இருக்கும்போது இப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டே இருக்கும்போது கட்டி உடைந்ததை பார்த்துருக்கிறேன். மரித்த பணம் எங்கள் அம்மாவுடைய கடைசி சகோதரி பேங்க்ரியாஸில் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அதனால தான் வச்சுருக்கிறோம். அப்படியே
பெட்டியில் அந்த பொட்டலத்தை சுட்டி வைப்பாங்க தெரியுமா, மூஞ்சில ஒண்டி தான் ஓப்பன் வச்சு. இந்த இதே ஜிஹெச்ல ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பக்கத்தில் போனால் அவ்வளோ ஒரு அந்த வாசம் நல்லா இருக்காது. ஜெபம் பண்ணுற கூட தூரத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உயிருள்ள சாட்சியாக அவர்கள் ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. புருஷன் மனைவியாய் ஊழியங்கள். அதான் ஒன்னதான் சொல்றது, இந்த மரித்த சரீரத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்பி தேசங்களுக்கு பட்டணங்களுக்கு கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். எத்தனை சாட்சி சார் சேர்க்கணும்? அது ஒருத்தர் உட்காந்துக்கிறார் பாருங்க சார், இந்த ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிறார், பாட்டு பாடினார்ல. வெள்ளூர் சிஎம்சியில் போய் பார்த்து வரும்போது அழுகையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டியா? இந்த வாலிபன் என் பிள்ளையாச்சவன் உட்கார முடியாது, இப்படி இருந்துக்கிறான். உட்கார முடியாதது வியந்து போய் அதிர்ந்து போன. கேன்சர்ன்ற வார்த்தையை நான் கேட்க விரும்புதில்லை. எங்கள் அம்மா இந்த வியாதியோடு கடந்து வந்ததுலேருந்து நான் யார்ட்டையும் அந்த வார்த்தையை கேட்கவே கூடாதுன்னு எனக்கு சைக்கலாஜிக்கலி ஐ ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்ட்ரகிள் டு லிசன் இஃப் somebody says I am going through this. இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஆண்டவரே? கர்த்தர் உயிரோடு கூட நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சும்மாலாம் பேசிட்டு போல சார், டைம் பாஸ் இது பண்றதுக்கு பேசுறேன்னா உங்களை மாதிரி கூட்டம் தேவையில்ல சார் எனக்கு. I know my God is able to perform that miracle. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, செத்தாலும் உயிரோடு எழுப்பிடுவார். நம்புங்க, சொல்லுங்க. செத்து போன வியாபாரத்தை, முறிந்து போன உறவுகளை, இனி there is no cards attached to my relationship. இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த கார்டுமே இல்லை சார். காரணம் தெரியுமா? துண்டு கம்பி கூட நூல் அளவு கூட நீ உறவை தொடர்றதற்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் துண்டிக்கப்பட்ட நிலைமையில கர்த்தரால முடியாது எதுவும் இல்லை சார். முடிந்து போனதை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஜீவனோடு கூட எழுப்புகிற என்று ஆண்டவரை நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசா போதும். உயிர் மீட்சி வரும். ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்றேன், இதை பிடிச்சிங்க. யாருக்கு நடக்கும்? விசுவாசித்தால். யாருக்கு நடக்கும்? ரெண்டாவது, ஜனங்கள் பல அற்புதங்களை கடந்து வந்து தலைமை மாறிடுச்சு. யோசுவா எடுத்து நடத்துறாரு, ஜனங்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. ஜாஷுவா இஸ் லீடிங் ஹிஸ் பீப்புள். ஆண்டவர் வந்து இவங்க வாழ்க்கையே சவாலாக தான் இருந்துச்சு. 10 அங்கே வாதைகளை கர்த்தர் மாற்றி அமைத்து சமுத்திரத்தில், சிவந்த சமுத்திரத்தில் ஒரு அற்புதம் துவங்கி இவங்க வாழ்க்கையே போயிட்டு இருக்குது. அதில் நிறைய பேர் பின்வாங்கிறான், முறுக்கிறான், இப்படி போயிட்டே இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு யோசுவா லீடர்ஷிப் எடுத்து நடத்தும் போது ஆண்டவர் சொன்னார், பார்ப்பா நீ பயந்துராத, மோசையோடு கூட நான் எப்படி இருந்தனோ அப்படியே உன் கூடவே இருப்பேன். மோசையை விட்டு விலகவே இல்லை, உன்னையும் கைவிடவே மாட்டேன். நீ ஆஸ் அ லீடர் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோ. நான் சொல்றத அப்படியே ஜனங்கிட்ட சொல்லு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். யோசுவா அதை நல்லா பிடிச்சிக்கிட்டாரு ஸ்ட்ராங்கா. இப்போ ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு நிறைய நிற்கிறாங்க. யோசுவா 3வது அதிகாரம், the book of Joshua. உபாகமத்துக்கு அடுத்தது இருக்குது யோசுவா. உபாகம் எங்க இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க. 3வது அதிகாரத்தில் யோசுவா இப்பொழுது சொல்றாரு, அதிசயத்தை பார்க்கணுமா? I'm going to say something. If you can abide to that, you will see a miracle. என்ன சொல்றாரு யோசுவா ஜனங்களை நோக்கி? இப்ப நாம நிக்கிறது ஒரு பயங்கரமான இறுக்கத்தோடு நிக்கிறோம். ஒரு பயங்கரமான சித்தியில இருந்து பிரயாணம் பண்ணி இப்ப யோர்தான் கிட்ட வந்துட்டோம். யோர்தான் பிளக்க வேண்டும். இதுக்கு என்ன நம்ம செய்யணும் சொல்றாரு பாருங்க. 5வது வசனத்துல யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உன் நடுவுல. ஹலோ, are you with me? என்னோடு இருக்கிறீங்களா? நம்பர் 1, persuade, விசுவாசத்தில் நடங்க. 2வது, கர்த்தருக்கு ஏற்ற வழியை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் அற்புதம் நடக்காது சார். அப்படியே நல்லா பேசி நக்குன்னு ஏதோ ஒன்று சொல்றீங்களே. ஆமாங்க, பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. நடக்காது சார். கர்த்தருக்கு செய்யறது யாருக்கு செய்வார்? எல்லாரும் ஊரில் போகிறவங்களாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டார். எவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன் நடையை கர்த்தருக்கு நேராய் காத்து கொள்கிறானோ அவனுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். கர்த்தருடைய வழிகள் என்னுடைய வழிகள். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர்ப்பா, என்னுடைய குவாலிட்டி அதிசயமானவர். அதே மாதிரி நான் என்னதுப்பா? பரிசுத்தர். என்ன மாதிரி என் அற்புதம் உங்களுக்குள்ள நடக்கணும், நீங்க பரிசுத்தரா இருக்கணும்ட்டார். எத்தனை பேர் நம்புறீங்களோ? எத்தனை பேர் நம்புறீங்களோ? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களோ? ஐயா நான் எல்லாம் பண்ணுவேயா,
அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், வயிற்றுக்குள்ளே இறக்குவேன், அது மேலே பண்ணுவேன், என்னென்னமோ பண்ணுவேன். ஆனால் எனக்கு அது செய்ய வேணியா, நடக்காது சார். சாரி, டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். I need to be bold in saying this as well. அதை சொல்லுகிறேன் நான், இதையும் சொல்ல வேண்டும். நான் பரிசுத்தம்லாம் இந்த வார்த்தையே வேலை செய்யாது. இந்த வாரம் முழுக்கல என் வாழ்க்கையே பரிசுத்தரை காத்து இங்கே நின்னா தான் இது மிரக்கல் நடக்கும். இல்லை சும்மா ஏதோ ஒரு மெக்கானிக்கலாக ஏதோ ஒன்று பேசிட்டு சும்மா எல்லோரும் மாதிரி ஒரு சும்மா ஆளுக்காக பேசிட்டு போகிற வாழ்க்கையே கர்த்தர் சொல்கிறாரு, ஜனங்கள்கிட்ட யோசுவா எழுந்து போல்டாக ப்ரீச் பண்ணேன். பிரசங்களை நான் எனக்கு ரொம்ப இது பிடிக்குது. சொல்கிற பாருப்பா, உன் ஜனங்கிட்ட சொல்லுப்பா, நாளைக்கு என்ன பண்ணுற அற்புதம் வேணும்னா இன்றைக்கி அவங்கள பரிசுத்தப்படுத்த சொல். என்னோட எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க பரிசுத்த வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய? ஒரு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தில் நடக்க சொல்லுங்க. விசுவாசத்தில் நடக்க, ஆண்டவர் விசுவாசத்திலே நடக்க சொல்லுங்க. விசுவாசத்திலே நடக்க, விசுவாசத்தில் நடக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் விசுவாசத்தில் நடக்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தில் நடக்க, ஆண்டவர் விசுவாசத்திலே நடக்க, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. ஆண்டவரே, எல்லாத்தையும் எதை செய்தாலும் பரிசுத்த சிந்தையோடு இருக்கட்டும். ஆண்டவரே, பிரதர் தனியாக மொபைலை பார்த்தீங்கன்னா கூட பரிசுத்த சிந்தையோடு செஞ்சுட்டே இருக்கு பிரதர். பரிசுத்தம் இருந்துச்சுன்னா எந்த ரீலையும் பார்க்க மாட்டீங்க பிரதர். சிஸ்டர், ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், எல்லாரும் காமனாக பேசுகிறேன். உட்காந்து நான் அப்படியே சொல்கிறோம். ஏன் இதை அடிக்கடி பேசுகிறேன்னா, இப்போ இதுக்கு ஒரு ட்ராப்பு. அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ட்ராப்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப நேரம் மொபைல்லே இருக்கிறார் பாஸ்டர், ரொம்ப நேரம் கடைக்கு அம்சா கூட போக மாட்டேறாரு பாஸ்டர். வீட்டுக்காரை பற்றி கம்ப்ளைண்ட், கடைக்கு அம்சா கூட இரு, ஏன்னா அதில் அப்படி ஈர்த்துச்சு. பிரதர், நான் உத்தமன்றதுனால இங்கே பேசலை. நான் முயற்சி எடுத்து என்னை காத்து கொண்டு இது எப்படியாவது நடக்க வேண்டும், நமக்கு அற்புதம் வேண்டும் என்பதற்காய் பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்பி சொல்கிறீங்க? பிகாஸ் டுடே த எனிமீஸ் வெப், வலை எப்படி விரிச்சிக்கிறான்னா ஒரு ட்ராப் வச்சுட்டான். ஆல்கிரதம் சொல்கிறாங்க இங்கிலீஷில், லாங்குவேஜில் ஆல்கிரதம். அந்த ஆல்கிரதம் பண்ணிடுறான். அதாவது நீ இதை தான் அடிக்கடி பார்க்க, 2-3 வாட்டி பார்த்துட்டு அதை தான் தூக்கிட்டு வருவான். இப்போ பார்த்தாலும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை? ஒரு பிரசங்கத்தை கேட்கணும்னா பிரசங்கத்தை, ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டால் அவருடைய கூட்டு வந்துடுவான். இதுதான் அந்த பயங்கர சென்ஸ் இன்னைக்கு பிசாசுக்கு. அதான் சொல்கிறார், இவனை கொஞ்ச நாள் விட்டு வச்சுக்கிறார். நேற்று கூட அவட்ட கேட்டிருந்தேன், எவ்வளோ நாளைக்கு விட்டு வைப்பீங்க அவனை அப்படின்னு. நான் அப்படி தான் பேசுவேன், ஜாலியாக அவட்ட பேசி, எவ்வளோ நாளைக்கு விட்டு வைப்பீங்க? அவன் இருக்கும்போது நம்மளே வச்சுன்னுக்கிறீங்க. எங்ககிட்ட ஒரு வல்லம் இருக்குதுல்ல, அதை வெளிப்படுத்துங்க. எத்தனை பேர் நோட்டு இருக்கிறீங்க? இந்த பிசாசுக்கு ஒரு ஒரு இப்போ எல்லாம் இங்கே மூவ் பண்ணால் அங்கே மூவ் பண்ணால் இப்போ எங்கே போயிட்டான்னா, எப்படி ஒரே குயிக்கான டைமில் ஒரு வலையில் எப்படி சிக்க வைக்கணும். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆல் திஸ். இன்டர்நெட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், பட் ஐ டோன்ட் ஐபேட்லாம் நான் இதுதான் எனக்கு என்ன ஃபாலோ பண்ணலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு நம்பிக்கை 7 மணி ஆனால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப், இல்லை 6:30 சண்டேயில். ஏன்னா அது இருந்துச்சுன்னா அது இப்போ இங்கே பார்த்துனே பண்ணிக்கிறேன் வச்சுங்களேன், அது வரும் இது வரும் அது வரும். எப்படி பிரசங்கத்தை பண்ணுறது? இங்கே மாத்திரம் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் அப்படி தான் ஆஃப் பண்ணியே வச்சிருது. வாரத்தில் ஒரு நாள் ஆஃப் பண்ணிடுது. ஏன்னா நமக்கு நம்ம டைவர்ட் பண்ணுற விஷயத்துலேருந்து நம்மை காப்பாற்றினால்தான் கர்த்தர் எதை என்னை கொண்டு செய்ய முடியுமோ அதை கர்த்தர் செய்ய முடியும். காலம் சென்ற Billy Graham, yeah, if I'm right, I think I shouldn't be miss saying somebody. I think it's definitely Billy Graham. Billy Graham சொன்னார், Billy Graham was a very popular evangelist. கேள்விப்பட்டவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐ திங்க் அப்போ பிரசிடென்ட் யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. they said, because he doesn't use phone, இந்த நாட்கள் மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் அப்போ கிடையாது, லேண்ட்லைன்ஸாக இருந்திருக்கும். இப்போ கால் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, the president is calling you, they want to talk to you. பிரசிடென்ட் கூட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. somebody came and knocking. அவர் ஜெபம் பண்ணிருக்கும் போது சொன்னாராம், பிரசிடெண்ட்டை வெயிட் பண்ண சொல்லுங்கள், பிரசிடெண்ட்டுக்கு மேலே இருக்கிற பெரிய ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணல, என்னால் வர முடியாது. சார், அமெரிக்கா என்ன சொல்கிறது, அமெரிக்கா அதிபதினா யாருன்னு உங்களுக்கு இன்றைக்கும் தெரியும். இன்றைக்கும் சூப்பர் பாவா, அன்றைக்கும் அப்படி தான். என்ன தெரியுமா சொன்னேன், சிம்பிளாக எனக்கு அது நான் தான் ஆண்டவர் கேட்குறேன், இந்த தைரியம் எங்களுக்கும் வேணும் ஆண்டவர். சொல்லுங்கள், சபையில் ஃபோன் வந்தோன்னு ஏந்து எடுத்துன்னு போயிடணும். சர்ச்சில் வாட் ரெஸ்பெக்ட் வி ஹேவ் ஃபார் காட். கர்த்தர் இங்கே பேசிட்டு இருக்கிறாரு. டேனியல் லிவிங்ஸ்டன் தூக்கி ஓரம் கட்டுங்க.
நான் பேசல, ஆண்டவர் இங்க பேசிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ அசைக்க முடியாத ஒரு காரியம் வந்து நான் அதை எடுத்துட்டு, நான் போன வாரத்து கூட பார்த்து ரொம்ப கவலைப்பட்டேன். நம்ம முதிர்ந்த ஒரு தம்பி விசுவாசிலாம் உட்காந்து நோண்டின்னுக்கிறாங்க. புரியல எனக்கு புரியல. அது கர்த்தர் வெறுக்கிறது. நீ ஒரு மூத்தவங்க உட்காந்து பேசினாவே கவனிக்கலன்னா கவனிக்க மாட்டியா? ஆண்டவர் கேட்டே இருப்பாரா? கேட்க மாட்டார். அப்படிலாம் ஜப நேரத்தில் வச்சு நீ என்னத்தை ஜோம் பண்ணுற? மொபைல் ஆன் பண்ணி வச்சுக்கின்னு எல்லாத்தையும் பார்த்துன்னு ஜோம் பண்ணிட்டுக்கிறியா? ஐ டோன்ட் நோ. பரிசுத்தத்தை குலைக்கிற எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றினாலும் அதை விட்டு விலகுங்கள். என்னுடைய அறிவுரை அல்ல, சத்தியத்தை சொல்லுகிறேன். வாலிபரில் இருக்கிறீர்கள், ஒளிபரப்பில் பார்க்குறீங்க, வயதானவர்கள் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சவால்கள், எல்லாருக்கும் சோதனை வரும். நோ ஒன் கேன் ஸ்டே. நீங்கள் யாரும் சொல்ல முடியாது நான் எல்லாத்தையும் கடந்துட்டேன் சார், நான் இப்போ பரிசுத்தத்துக்காய் இப்பொழுது நேரடியாய் நான் பரலோகத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறேன். பரலோகத்தில் போயிட்டு இருப்பியே? அங்கெல்லாம் நடக்க வைக்கல, இங்கே தான் வச்சிருக்கிறாரு. யாருக்கு அதிசயம் நடக்கும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவனுக்கு. யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதை போலவே equally God says the one that can hold his walk with God, the one who is willing to prepare, எவன் அதற்காய் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் செய்வார் என்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவன கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்வார். என்னோட ஜெபம் பண்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கணும். ஆண்டவரே தயவு செய்து ஜெபிங்க. பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயங்கரம். இங்கே யாருமே சொல்ல முடியாது நான் ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நானும் சரி, நாம ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பரிசுத்தத்தை காத்துக்கணும். ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தில் நடக்கணும். ஏன்னா எனக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே வியக்கத்தக்க ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இதை ஜெயமாய் எங்களுக்கு மாற்றி போடணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே இந்த அதிசயங்களை எங்கள் கண்கூடாய் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தத்தின் வழியில அந்த பரிசுத்தத்தை கலைக்கிற எந்த ஒரு கரைப்படுகிற காரியம் வந்தாலும் சரி ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். கடைசியா ஒன்றை சொல்லி நான் கடந்து போகலாம். சங்கீத புத்தகத்தின் 27ஆம் சங்கீதத்தில், the book of Psalms chapter 27, சங்கீதக்காரன் எழுதுகிறதை பாருங்க. அவர் சொல்றார் பாருங்க, 27:13 வசனத்தில் சொல்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒன்று விசுவாசம், இரண்டாவது பரிசுத்தம், மூன்றாவது நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் சொல்லுங்களேன், கெட்டு போயிருப்பேன். நான் நம்பி இல்லாமல் இருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? கெட்டுட்டு இருப்பேன். அதனால அடுத்தது சொல்றாரு, கவனிங்க 14ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதா இருந்து கர்த்தருக்கே அல்லேலூயா. மூணாவது ஒரு விஷயம் யாருக்கு நடக்கும் தெரியுமா? வெயிட் பண்றவனுக்கு நடக்கும். A person who is patience. இப்போ நம்ம பேசுன உடனே நிறைய பேருடைய மைண்ட் எப்படி ஒர்க் அப் ஆகிடும். இன்னைக்கு நான் போன உடனே நடக்கணும், இல்லை நான் அந்த ஆண்டரை நம்ப மாட்டேன். நோ 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 நோ, ஐம் நாட் ஹியர் டு கிவ் யூ ஆல் ஃபால்ஸ் ஹோப்ஸ். ரொம்ப வருஷம் காத்துன்னுக்குறோம் சில விஷயத்துக்கு, ரொம்ப வருஷம் காத்துட்டு இருக்கிறேன். அதான் தான் ரெண்டு விஷயத்த சொன்னேன் நான் கடந்த ஆறாவது சொன்னேன். there is a method that today it's coming called hybrid. There is also a natural which is called as organic. கர்த்தர் செய்கிறது ஆர்கானிக்காக செய்கிறவர். எங்கூட இருக்கிற புரிஞ்சுக்கிறீங்களா? இயற்கை பூர்வமாய் கர்த்தர் செய்கிறவர். செயற்கை பூர்வமாய் இன்றைக்கு குயிக்காக ஒரு பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கும் சரி, ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு ஒரு ஹைபிரிட் மெத்தடை நீங்க உலகம் கண்டுபிடிச்சிச்சு. கிராஸ் ரோடு எடுக்கணும். இங்கே ஜபம் கேட்கலையா? சில ஊரெல்லாம் சொல்லணும்னு தோணுது, நான் சொல்ல மாட்டேன். அங்கே உடனே ஃபோன் அடிக்கணும். அங்கே நடக்கலையா? அங்கே போடணும். ஏயா கர்த்தர்ட்ட கேட்டியா? கொஞ்சம் வெயிட் பண்ணியாயா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பைபிள் முழுக்க காத்திருந்தவங்க தான். 40 நாள் போயிட்டு உள்ள காத்திருந்தாரு. நோவா துவங்கி சொல்லிட்டாரு மழை எப்போ வரும்னு தெரியாதானா, மழை பண்ணிட்டு என்ன பண்ணாரு? மழை வரதுக்காக காத்திருந்தார். கர்த்தர் சொல்லும்படி காத்திருந்தார். ஆபிரகாம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஈசாக்கை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, யாக்கோபை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இஸ்ரவேலை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, யாரை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ பேரும் காத்திருந்தவர்கள் தான். எங்களுடைய எத்தனை பேர் இருக்கிறீங்க? காத்திராத போது நாம ஒரு தனி டெக்னிக்கை பண்ணிடாதீங்க. அதனதன் காலத்தில் அடடடடடா வசனமே தெரியலையா? சொல்லுங்க. அதனதன் காலத்தில் அதை நேர்த்தியா பண்ணுவார். சொல்லுங்க. In his season, in his time,
When there's a time of waiting, when there's a season of waiting, that waiting will never go wasting. இது காமனா பேசுனது. போன ஆராதனையில் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கொடுத்தாரு. Your waiting will make you see wonders. உன் காத்திருப்பே அதிசயங்களை காணும்படிக்கு செய்யும். எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? ஒரு மாதிரி தொங்கிட்டீங்களே, நிறைய அப்படி லோட் பண்ண மாதிரி அப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுங்க, காத்திருந்தா செய்யும் வரும். சத்தமா சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. ஐயா இந்த பிள்ளை மாறவே மாறாது நம்பி இல்லை, மாறுவான். சூழ்நிலை மாறவே மாறும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா செய்வார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா செய்வார். அல்லேலூயா. காத்திருக்கிற நேரத்தில் புது ஹைபிரிட் மெத்தட்லாம் கண்டுபிடிக்காதீங்க. என் கூட சொல்லுங்க, ஹைபிரிட்லாம் வேண்டாம். ஹைபிரிட்னா தெரியுமா? ஒரு மாதிரி பார்க்கறதே பதில் கொடுங்க. தெரியுமா தெரியாது சொல்றேன். ஆமா, டக்குன்னு அதை உடனே இந்த வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறான். குயிக்காக கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? எதையோ, அதுக்கு ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இருக்குது சார். பச்சை பழம் இப்படி தான் பழுக்கன்ட்டு, செவந்த பழம் இப்படி தான் பழுக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அதை கொண்டு வந்து, ஏன்னா வியாபாரம் பண்ணணும். 10 பேர் உடம்பை கெடுத்தாலும் பரவாயில்ல, நான் வியாபாரம் பண்ணி முடிக்கணும். ஐ கேனாட் வெயிட். லைக்வைஸ் டுடே, ஆண்டவர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் நிர்ணயித்திருக்கிறதுக்கு உன்னுடைய ஓன் மெத்தடை ட்ரை பண்ணாத. இது என்னுடைய ஆலோசனை மாத்திரமல்ல, இது கர்த்தருடைய வார்த்தையை அவனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். Don't take roots to go and take a crossroad. ஹைபிரிட் முயற்சியா, செயற்கை முயற்சியாய் இயற்கை செய்கிற காரியத்தை முயற்சி செய்யாதே. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொன்னார்னா ஓடி போயிட்டு லோன் வாங்காத, கடன் வாங்காத. நான் அதை நம்புறவே இல்லை. அப்படிதான் ஆண்டவர் செய்யணும்னா அப்படி செய்யறவர் அல்ல. ஒரு மாதிரி பாக்குறீங்க, ஷாக்கா? அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரே. நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா? இந்த போனாரால் தான் அது நான் பேசி இருக்கும்போது மண்டையில் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு லோன் வாங்கியிருக்கிறீங்க, 15,000 ரூபாய் லோன் வாங்கியிருப்பீங்க. அதை கரெக்டாக அடித்து முடிக்கிற ஒரு தருவாய்க்கு வந்துட்டீங்க. உடனே நம்ம மண்டையில் என்ன தெரியுமா? அடுத்த லோன் எடுக்க தோன்றீங்க. ஏன்னா இஎம்ஐ கட்டியே பழகிட்டீங்க. உடனே அடுத்தது என்ன பண்ணுறோம்? அடுத்த லோனுக்குள்ள உடனே பேங்க்கு அப்ரோச் பண்ணுறது. சிபில் ஸ்கோர் எப்படி இது பாருங்க. Why are you trying all these hybrid things? Why are you not letting God to do what God wants to do? கர்த்தர் செய்கிறதற்கு ஏன் அனுமதி தராமல் காத்திருக்க முடியாமல், ஏன் உங்கள் சொந்த முயற்சி எடுத்துட்டு போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கடன்ல இருக்கிறேன், இன்றைக்கு நான் நிர்பந்தமாக இருக்கிறேன் ஏன் சொல்லுகிறீர்கள்? ஏன் அப்படி சொல்றீங்க? அதற்கு அவசியமே இல்லை. அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் அதற்கு ஒரு காரணத்தையும் ஒரு காலத்தையும் ஒரு நிர்ணயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஃபார்முலாவை போன ஆராதனையில் கர்த்தர் தோணுனதில்லை, நான் அதை நம்பி சொல்கிறேன் கிட்ட. அப்படி உங்களுக்கு இன்னொரு அந்த 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 லோன் அடிக்கிற காசை நான் எனக்கு தான் பழகிடுச்சே, அந்த 15,000 ரூபாய் எப்படியாவது நான் காசு கட்டியே போகிறேன்னா அதை நான் வேணா என்ன பண்ணுங்க, அதை ரிசர்வ் பண்ணி சேர்த்து வேணா வைங்க. ஒரு நாள் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். இல்லையா? ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு அட்வைஸ் தரேன். ஒரு கடனை அடைச்சிட்டீங்க, அடுத்த கடனை வாங்காதீங்க. அந்த இதுவரையில் நீங்கள் கட்டியிருந்த அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. I'm telling you. எங்கே வேணா நீ அங்கே அடிச்சினாலும் அது போயிடும். ஆனால் ராஜ்யத்தில் சேர்த்தினா பூச்சம் வராது, புழுவும் வராது, எவனும் அதை பறிச்சுட்டே போக முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் வேலைச்சு பாரு, கர்த்தர் அதை உனக்கு 100 ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். நமக்கு அது அந்த ஃபார்முலாவுக்கு பயப்படுறோம். டுடே ஐ எம் லேர்னிங் திஸ் அண்ட் ஐ எம் லேர்னிங் திஸ். எந்த தேவைக்காக எங்கேயும் ஓடி போயிட்டு யார்ட்டையும் பதறவே கூடாது. கர்த்தர் கொடுத்தால் செய்வோம். கர்த்தர் தர வல்லவர். கர்த்தர் ஒரு தேவையை கண்ணு முன்னால் கொண்டு வந்தால் அந்த தேவையை நான் விதைக்கும் போது எப்படி விதைக்கிறேன் தெரியுமா? அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக விதைக்கிறேன். அல்லேலூயா. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக விதைக்கிறேன். இதே ஆண்ட்ரூ ரூத்தை குறித்து உங்களுக்கு சாட்சியாகி சொல்லி கொண்டு வந்தேன். என்னை வியக்க வைத்து இன்னொரு பெரிய காரியம், ஒருவேளை சிலரை தொட கர்த்தர் பேசுவார் என்றால் நான் வேணான்ட்டு விலகி போகலான்னு நினச்சேன். நான் ஆண்ட்ரூ பேசுகிறார். நான் வீட்டுக்கு போகும்போது ஆனந்த் என்கிட்ட சொன்னார், பாச ஒரு சாட்சி சொல்லணும். ஒன்று பார்த்துட்டேன், இந்த அம்மா எழுந்து உட்காந்துச்சு, நடக்குது, சூப்பர். பாச இன்னொரு சாட்சி இருக்குது பாஸ்டர், சொல்லுப்பா.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்போது எதையாவது ஒன்று கொடுத்துட்டு போகிறீங்க. எனக்கு அது ரொம்ப சங்கோஜமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பாஸ்டர்கிட்ட நம்ம சபைக்காய் நம்ம போய் கொடுக்கணும், நம்ம உட்காந்துட்டு வீட்டிலே உட்காந்துருக்குறோம், எது போனாலும் வாய்க்க முடியல, ஒரு பிஸ்னஸ்க்காக ஓட முடியல, என்ன இதுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் கடந்த முறையாக ஐ திங்க் நான் ஜான்வரியில் போகும்போது ஒரு மாதமாக இப்போ பார்ப்போம், ரொம்ப பெருசாலாம் கொடுத்துறதில்ல, ஏதோ ஏவப்படுது ஒரு சின்ன, ஏன்னா அவங்க ரொம்ப பிரயாசோடு போய் கொண்டிருக்கும் பொழுது அப்போ அவர் ஜோம் பண்ணியிருக்கிறாப்புல. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படி போயிட்டுருக்கேன் என் வாழ்க்கை. ஜனவரியில் கொடுக்கும்போது ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு ஜபத்தோடு கூட ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். பாஸ்டர், கொடுத்தது அப்படியே எடுத்து நான் அதை விதைக்க போகிறேன் சார். அவங்க வீட்டில் இருக்கிற தேவை ஏன்னா வியாதி, ஃபீஸு, சாப்பாடு, பயங்கரமான சூழ்நிலை, வருமானமே இல்லை, அற்புதமாக கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. இதன் மத்தியில் தன் சூழ்நிலையில் எடுத்த ஒரு தீர்மானம், நான் விதைக்கணும், இதை விதைக்க போகிறேன் ஆண்டவரே, இதை வைத்து நான் ஒரு காரியத்தை விதைச்சி அதை வாங்கி நான் முயற்சி எடுக்க போகிறேன், கர்த்தரை நான் ஆஸ்வதிக்க போகிறீங்க. பெரிய சாட்சி எனக்கு அதிகமாகி தொட்டுச்சு. அதை எடுத்துட்டு நான் அதை கொண்டு போய் என்னுடைய பிஸ்னஸில் பயன்படுத்த துவங்கினேன். போகிற இடங்களுக்கு கொண்டு போனேன். ஏன்னா அது வரைக்கும் போகும்போது ஒரு லேப்டாப், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா புரிஞ்சிங்க, லேப்டாப்பே இல்லை. கொண்டு போகும்போதெல்லாம், ஏன்னா இஸ் என் இன்டீரியர் டெக்கரேட்டர், இன்டீரியர் டிசைனர், கொண்டு போய் காக்கும்போது அப்போ தான் ஸ்டக் ஆகிடும். பிஸ்னஸ் மீட்டிங்கில் கொண்டு போகும்போது ஸ்டக் ஆகிடும், காமிக்க முடியாது, உடனே அவன் ஒரு மாதிரி ஃபெயில் ஆகிடும். இப்படி ஒன்று வாங்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்து வாங்கி கொண்டு போயிட்டு நான் வைத்து ப்ரெசன்ட் பண்ண தொடங்கினேன். பாஸ்டர் அப்படின்ட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தாப்புல. யூடியூப்பில் என்ன பண்ணேன், ப்ரொமோட் பண்ண தொடங்கினேன். யார் என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் யூடியூப்பில் நான் போடுற ப்ரொமோஷன்ஸுக்கு கர்த்தர் மானிட்டைசேஷனாக மாற்றிட்டார். யூடியூப்பில் வருமானங்களை கர்த்தர் கொண்டு வர துவங்கினார். இந்தாங்க பாஸ்டர், இந்த காணிக்கை அதுது. 3 கவர் வச்சுருந்தாப்புல. பாஸ்டர் நீங்கள் ஜூலையில் வரல, நான் அப்போயே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், பொறுமையாக கொடுத்துலான்னு நினச்சேன். மே, ஜூன், ஜூலை 3 கட்டாக பிரித்து வச்சு நான் சொன்னேன், எவ்வளோ அமௌண்ட் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். நானுமே என்னை வியந்து போக வைக்கிறதுக்கு கர்த்தர் அற்புதத்தை அந்த சூழ்நிலை செஞ்சிருக்கிறாரியா. நீ கர்த்தரை நம்பி, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இருக்கும், பார்த்து பார்த்து கொடுக்குறது ஆண்டவருக்கு. சார் நம்பினா நல்லா நம்புங்க சார், கர்த்தரை நம்பினா ஃபுல்லாக நம்புங்க சார். நான் வாழணும், நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். யோ, தசம்பாகத்தில் நீ கர்த்தருக்கு தரத்தை பிடிச்சி வைக்காதன்ற நான் என்னடா அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் எனக்காகலாம் கேட்கல, நான் விசுவாசிக்கிறதை சொல்லுகிறேன். இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் ஃபீஸு இது அதுன்னு ஒரு ஊழியக்காரர் இல்லை ஒரு ஊழியக்கார குடும்பங்களை கேட்டாங்கன்னா, அவன் 1.5 லட்சம் கேட்டால் கூட நான் ஒரு தொகையை அவங்களுக்கு எப்படியாவது, நான் என்ன நம்பிக்கிறேன் தெரியுமா, அதை விதையாக பார்க்குறேன். நான் அங்கே விதைச்சிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களுடைய பிள்ளைங்களுடைய எஜுகேஷனில் ஒரு முறை தான் சவால் வந்துச்சு, சின்னதில் ஏதோ ஒரு, அப்போ தான் பொறுத்து பண்ணி நான் என்னுடைய மனைவி ஜோம், ஆண்டவரே எங்களுடைய தேவைக்காக எங்களுடைய காரியத்துக்காக எங்கேயும் கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே. மனைவி கொடுத்துருக்க 2 ரூல், கடன் வாங்காத, கடனும் கொடுக்கூடாதுன்ட்டேன். கல்யாணம் பண்ணோடனே சொன்னது என்னென்ன உங்கள் புருஷன்மாருங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்க, மனைவி சொன்னது, நான் என் மனைவி சொன்னமா, கடனும் வாங்காத, கடனும் கொடுக்காத. தோணுதா கர்த்தர் பேசுகிறாரா, நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, எடுத்து கொடுத்துரு, உதவியாக கொடுத்துரு. கடன் கொடுத்துட்டு அவன் கொடுப்பானா, அவன் தான் நமக்கு பெஸ்ட்டு விரோதி ஆகிறான், பிரச்சனை ஆகுது. ஊழியக்காரனாக நான் பயிற்சிக்கிறதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஒருத்தர் உதவி ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் நீங்கள் கொடுத்துருங்க, 10ஆம் தேதி கொடுத்துறேன்னு கேட்டார். ஒரு பாஸ்டர் தான். நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர் நான் கடன் தரமாட்டேன். அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், எனக்கு ஏவப்பட்டதை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை வச்சு ஃபீஸ் கட்டுறீங்களோ என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க. அது சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சாட்சியாக என்ன பகிர்ந்தார், பாஸ்டர் நீங்கள் கொடுத்ததை நான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண கட்டினேன், அற்புதமாய் கர்த்தர் முழுசையும் அடைச்சி முடிக்க உதவி செஞ்சிட்டார். எல்லாரையும் தாங்கிறதுக்கு கர்த்தர் என்னை நிறுத்தலை, ஆனால் அது எனக்கு ஒரு வாய்ப்பாய் காட்டும்போது அதை நான் எடுத்து செய்யும் பொழுது கர்த்தர் என்னை ஈடாய் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஐயா, எனக்கு செய்வார் என்றால் எப்படி உங்களுக்கு செய்யாமல் இருப்பார்? Don't, instead of waiting, don't seek your own method. The biggest formula what God gives is patience. நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? காத்திருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க?
ஆனந்துடைய சாட்சி ஆண்டு சொன்னாப்ல, பாஸ் நானே வந்து சொல்லுவேன், ஆனால் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ஆச்சரியம். சொல்கிறாப்புல, எங்கெங்கிறதும் ஆர்டர்ஸ் வந்துக்குது பாஸ்டர். கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு வர வேண்டியது இருக்குது. பெரம்பூரில் கர்த்தர் தர்றாரு. இப்போ எனக்கு என்னென்னா, ரூத் எழுந்து அவள் தன்னை மேனேஜ் பண்ணிக்கிட்டாள்னா அடுத்த பரிமாணத்துக்கு நாங்கள் போயிடுவோம் பாஸ்டர். இந்த ஆண்டவரால் செய்ய முடியாத எதுவுமே இல்லை. நான் முதல் ஆர்டர்னு சொல்லிட்டு கூட ஜெபம் பண்ணேன். ஏன்னா சில நேரத்தில் ஒரு சாட்சி சொல்லணும்னா பிசாசு உடனே வெயிட் பண்ணிருப்பான், டப்புன்னு போடணுன்ட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. ரூத் ஆனந்துக்காய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சொன்ன அந்த சாட்சியை கர்த்தர் நிலைப்படுத்தி எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுங்க, மனதார ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஆனந்துக்காய் ஜெபம் பண்ணுறேன், ரூத்துக்காய் ஜெபிக்கிறேன், அவருடைய வியாபாரங்கள் பெருகட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லா ஐஸ்வர்யங்களை தருமே. கர்த்தருடைய நன்மை உண்டாக்குற கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய எல்லைகளுக்குள்ளே புறப்பட்டு வருவதாக. ஆண்டவருடைய எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படி எங்களை ஆசீர்வாதமானவர்களாய் அதிசயத்தை காணுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. ஒரு நாளை யோசிக்காதீங்க, ஆண்டவர் எப்படி நான் வாழ போறேன், இதை வச்சு எப்படி வாழ போறேன். உன் கையில் இருக்கிற ஏதுனால நீ வாழ முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நன்மை, உன்னை வியந்து போகிற நன்மையாய் கர்த்தர் மாற்ற ஏதுவாய் இது மாற்ற முடியும். ஆனால் இருக்கிற இடங்களை ஜெபம் பண்ணுங்க. உங்க வருமானத்தை கடந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன் தேவைகள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் சந்திப்பார். உன் தேவைகளுக்கு கர்த்தருடைய கரத்துல தான் ஏது இருக்கிறது. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் தேவை பெருசுதான், ஆனா அதை விட பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஒரு தேவையுடைய உச்சத்தோடு கூட இன்றைக்கு நீ கடந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது, நீ உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுதுல ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற தேவை உன்னை மூழ்கடிக்கிறதை போல காணினாலும் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவராகிய நான் பேசுகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். ஏனால் வானத்தையும் உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்கிறார். அவரால் செய்ய முடியாத எது இருக்கு? நீங்க சில காரியங்களை உன் கண் கூடாய் பார்த்ததுனால இவ்வளவுதான் என்று நிர்ணயம் பண்ணி கொண்டிருந்தால், உன் காணுகிற நிர்ணயத்தை கடந்து கர்த்தர் செய்வார். கேட்டிருக்கிற உன் செவிகளால் செவித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் இவ்வளவுதான் என்று நீ கட்டுப்படுத்தி இவ்வளவுதான் நடக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தால் அதையும் கடந்து கர்த்தர் செய்வார். இதோட ரொம்ப சூப்பரா இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஏசி 64 3வது வசனங்களை 4வது வசனத்துல வாசிக்கிறோம். நீ கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, உனக்கு தோணவே இல்லை, அதையெல்லாம் செய்து உன்னை நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்றார் கர்த்தர். If you are waiting for a surprise that needs to take place in your life, this God is able to do that surprise into your life. உன் வாழ்க்கையில உன்னை வியக்கத்தக்க, நீ இன்ப அதிர்ச்சி அடையத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காய் செய்து முடிப்பார்.